ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் விலாக் தான். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நர்சரி போயிருந்தோம். அங்கே என்னென்ன பிளான்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்றதையும் நாங்கள் என்னென்ன பிளான்ஸ் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியில் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. மெடிசன் பிளான்ட்ஸு, மரச்செடிகள், அழகுக்கு வைக்கிற பிளான்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிளான்ட்ஸு, ஃப்ளவர் பிளான்ட்ஸுன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுக்கு வைக்கிற பிளான்ட்ஸ். ப்ரைஸுமே கம்மியாக தான் சொன்னாங்க. இதெல்லாம் அழகுக்கு வைக்கிற செடிகள் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற ஒரு குட்டி செடி தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடிகள் இருந்தது, மணி பிளான்ட். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை பூச்செடி. இந்த ஜாதி முல்லை பூச்செடியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து 50 ரூபா தான். அப்புறம் இட்லி பூச்செடி, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலே குட்டி மிளகாய் செடி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக நிறைய மிளகாய் காய்ச்சிருந்தது. அந்த செடியுமே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கண்டு, அதுலேயுமே 2 வகையான கொய்யா இருந்தது. ஒன்று சிவப்பு கொய்யா, இன்னொன்று நார்மலான க்ரீன் கலர் கொய்யா பழம் இருந்த செடி, அதுவுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட்ஸு, இதுலேயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடியை வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடி 50 ரூபாய் அந்த ப்ரைஸ்லேயும் இருந்தது. 2 செடி 150 ரூபா அந்த ப்ரைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. 50 ரூபா செடியிலே பார்த்தீங்கன்னா கிளைகள் நிறைய விட்டு செடிகள் நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து வீட்டில் பூச்செடிகள் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூக்கண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரோஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கலரும் டிஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழகுக்கு வைக்கிறது தான். எல்லா செடியுமே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பிங்க்கு, ப்ரௌனு, க்ரீனு, எல்லோ, டபுள் கலர் இந்த மாதிரி லீஃபோட ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், செம்பருத்திலேயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. எல்லா செடிகளுமே பார்க்க அழகாக தான் இருந்தது. அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வாங்க முடியாது இல்லையா? அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் செடிகள் மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து காமிக்கிற என்னென்ன செடிகள் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத காட்டுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம் என்னென்ன செடிகள்னு. ரெட் ரோஸ், இந்த செடி நான் வாங்கியிருக்க எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அதுலேயுமே இலைகள் கிளைகள் நிறைய விட்டு மொட்டுக்களுமே நிறையா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸு. இது வந்து ஜாதி முல்லை பூச்செடி. இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். இந்த ஜாதி முல்லையில் ஒரு பூ தான் மலர்ந்துருக்கு. ஒரு ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எல்லோ கலர் ரோஸ். அது வந்து ஒயிட் கலர். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. வீட்டில் வந்து பூச்செடி வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எனக்கு வந்து டென்ஷனாக இருக்கும் பொழுதும் இல்லை வந்து ஏதாச்சும் மன கஷ்டமாக இருக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த செடி பக்கத்தில் பூச்செடிகள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் போனேன் அப்படின்னா என்னோடய டென்ஷனும் மன கஷ்டமும் பறந்து போயிருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த செடிகள்லாம் நீ நட்டு வைக்க வேண்டியதான். நடும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பூவும் இலைகளையுமே கட் பண்ணி எடுத்துட்டு தான் நட்டு வைக்கணும். ஜாதி பூ எவ்வளோ நெட்டாக கொடியாக ஓடி இருக்குன்னு பாருங்கள். வாங்கிட்டு வந்ததை நட்டு வச்சாச்சு. நாங்கள் நடும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் இருந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நட்டு வச்சோம். அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை. நட்டு வச்ச ஒரு வாரம் 1 வீக் அப்புறம் இந்த மாதிரி தழைஞ்சிருந்துச்சு. நல்லாவே துளிர் விட்டு தழைஞ்சு வந்திருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் செடி வளர்க்குறது அப்படின்றது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.